This video sponsored by BuyMoot e-shopping app. இது ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் ஆப். இந்த ஆப்போட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளும் ஆர்டர் பண்ணிக்கலாம். வாங்க இன்றைக்கி வந்து வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா நெய் மைசூர் பாக்கு தான் எப்படி பண்ண போகிறோன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 2 கப் வந்து கடலை மாவு எடுத்து வறுத்து எடுத்துக்கலாம். நீங்கள் வீட்டில் இருக்கிற எந்த கப்பு வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. 2 கப்பு வந்து கடலை மாவை நான் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கைவிடாமல் வறுத்து எடுத்துக்கிறாங்க. நீங்களும் அதேமாதிரி லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. ஹை ஃப்ளேம்னு வச்சிங்கன்னா கலர் மாறிடும், அப்புறம் மாவும் வந்து கரைஞ்சிடுங்க. அதனால தான் லோ ஃப்ளேமில் வச்சு அந்த கடலை மாவோட வாசம்லாம் போய் பச்சை வாசம்லாம் போய் நல்லா வாசமாக வரும். அந்த அளவுக்கு வந்து நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இதுமாதிரி ஒரு சல்லடையை வச்சு சளிச்சு எடுத்துக்கோங்க. நல்லா குருணை இல்லாமல் சளிச்சு எடுத்துக்கோங்க. லாஸ்ட்டாக கொஞ்சம் கப்பி இருக்குங்க, அது தேவையில்லை, நம்ம தூக்கி போட்டுடலாம். பாருங்கள், எனக்கு வந்து இவ்வளோ இருந்தது, அதை நான் தேவையில்லை எடுத்து வச்சுட்டேன். இப்போ வந்து 1 கப் கடலை மாவுக்கு 1 கப் சர்க்கரை வந்து கரெக்டாக இருக்கும். நான் வந்து 2 கப் எடுத்துருந்தேன், அதனால் 2 கப் அளவு சர்க்கரையும் அதுக்கு 1 கப் அளவு தண்ணியும் எடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த சர்க்கரையை நல்லா கொதிக்க விடலாம். அது கொதித்து வரட்டுங்க. அதுக்குள்ளே வந்து நம்ம அந்த கடலை மாவை நெய் ஊற்றி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் ஃபுல்லாக நெய் வேணாலும் எடுத்துக்கலாம், இல்லைன்னா எண்ணெய் இருந்தாலுமே வாசனை இல்லாத எந்த எண்ணெய் இருந்தாலுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து 1.5 கப் நெய்யும் 1/2 கப் எண்ணெயும் எடுத்துக்கிறேங்க. நீங்கள் 2 கப்பு எடுத்துருந்தீங்கன்னா 2 கப் வந்து எண்ணெய் வேணாலும் எடுத்துக்கலாம், நெய் வேணாலும் எடுத்துக்கலாம். நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ வந்து இங்கே சர்க்கரை பாவும் நல்லா கொதித்து வந்துடுச்சு. இப்போ வந்து இந்த வந்து ஒரு லைட்டாக பாகுபதம் வந்தால் போதுங்க, ரொம்ப கம்பி பதம் வரலாம் தேவையில்லை. பிசு போட கொஞ்சம் அதிகமாக நல்லா கம்பியாக லைட்டாக ஒரு சின்ன கம்பியாக வந்து டக்குன்னு உடையும், அந்தளவுக்கு வந்தால் போதும். இப்போ வந்து அந்த கரைச்சி வச்ச மாவை எடுத்து அந்த சர்க்கரை பாவுலையும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. கைவிடாமல் நல்லா கிளறுங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். இப்போ வந்து அடுப்பை வந்து நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஹை ஃப்ளேமில் வைக்க வேணாம், ஏன்னா டக்குன்னு கட்டி ஆகிடும், அப்புறம் மாவு வெந்து வராதுங்க. அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 3 நிமிஷம் இல்லைன்னா 4 நிமிஷம் தான் ஆகும், அதுக்குள்ளாரையே நல்லா கட்டி ஆகி வந்துடும். எந்த அளவுக்கு அது எப்படி செக் பண்ணுறதுனா பாருங்கள், வந்து நல்லா கொதித்து கொஞ்சம் நுரையாக ஒயிட்டாக வரும், வெள்ளையாக வரும். அங்கங்கே அந்த அளவுக்கு வரும்போது நம்மளுக்கு வந்து மாவு வெந்துச்சுன்னு அர்த்தங்க. பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா கட்டியாக ஆரம்பிச்சிச்சு, அவ்வளோதான். இப்போ பாருங்கள், இந்த கரண்டியில் இப்படி வானலேருந்து இப்படி எடுக்கும்போது அந்த பக்கம் வந்து அங்கே வந்து ஒயிட்டாக வருங்க. இந்த வெள்ளையாக வரும்போது மாவு வெந்துருச்சுன்னு அர்த்தம். அவ்வளோதாங்க. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒரு நெய்யோ அல்லது எண்ணெயோ தடவி வச்ச பிளேட்டில் வந்து நீங்கள் இந்த மாவை சூடாக இருக்கும்போதே ஊற்றிடுங்க, இல்லைன்னா மாவு வந்து கட்டி ஆகிடும். உங்களுக்கு பிளேட் இல்லைனா கேக் டின் எதில் இருந்தாலுமே நீங்கள் வந்து ஊற்றி அப்புறமா நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நான் வந்து இதில் கட் பண்ண ஈஸியாக இருக்குன்னு சொல்லிவிட்டு நான் இந்த பிளேட்டில் ஊற்றிருக்கேன். இதை ஊற்றிட்டு நல்லா சமன்படுத்திக்கோங்க. சமமாக வச்சதுக்கப்புறம் இது ஒரு மணி நேரமாவது ஆறணுங்க. ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து கட் பண்ணணும், இல்லைன்னா நல்லா எடுக்கிறதுக்கு பீஸாக எடுக்கிறதுக்கு வராதுங்க. இப்போ 1 மணி நேரம் ஆகிடுச்சிங்க. பாருங்கள், உங்களுக்கு நான் கட் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி ஸ்கொயர் ஷேப்பில் நம்ம கடையில் வைக்கிற மாதிரி இந்த ஸ்கொயர் ஷேப்பில் தான் கட் பண்ண போகிறேன். நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணுங்கள், அப்போ வந்து எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் சொன்ன மெஷர்மெண்ட்லேயே நீங்களும் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக சூப்பராக வரும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். பாருங்கள், அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குங்க, சாப்பிட்றதுக்குமே நல்லாயிருக்கும். பாருங்கள்,
பாருங்கள், அப்படியே அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க. இது வந்து அப்படியே வாயில் வச்சோடனே கரைஞ்சிடுங்க. சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டுமே. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.